வணக்கம். நான் வாசித்த புத்தகம் என்கிற தலைப்பில் நாம் நிறைய புத்தகங்களை பற்றி தொடர்ந்து பார்த்து வரோம். இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற புத்தகம் தமிழகம் ஊரும் பேரும் அப்படிங்கிற புத்தகம். இதை எழுதியிருக்கிறவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். 2013ஆம் ஆண்டு இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு. 288 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் பெயருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஊருக்கு நம்ம வச்சிருக்கிற பெயர்கள் எல்லாமே காரண பெயராக தான் அமைஞ்சிருக்கும். அப்படி ஒவ்வொரு ஊர் பெயரும் எப்படி வந்துச்சு, அந்த பெயர் ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்க 99% ஊர்களுடைய பெயருக்கான காரணங்கள் நமக்கு புலப்படும். இந்த புத்தகத்தோட துவக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, திணை நிலங்கள் நாம் சொல்லுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி ஒவ்வொரு நிலவகைகளா அந்த நிலவகைகளுக்கு ஏற்றபடி ஊரோட பெயர்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நிலவகைகளுக்கும் தனித்தனியாக விளக்கமாக நூலாசிரியர் அவர்கள் எழுதி நமக்காக கொடுத்திருக்கிறாரு. முதல்ல குறிஞ்சி நிலத்துல வரக்கூடிய ஊரின் பெயர்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, குறிஞ்சி நிலத்துல மலையை அடிப்படையா வச்சு ஊரோட பெயர்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மலை, குன்று, பாறை, அறை, கல், கோடு, கிரி, அசலம், இந்த பெயர்கள்லாம் ஊரோட சேர்ந்து வரும்போது அதெல்லாம் குறிஞ்சி நிலத்துக்கு உரிய பெயர்களா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இதுல வழங்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு திருச்செங்கோடு அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு எழுதும் பொழுது, கோடு அப்படிங்கிறது மலையின் முடிய நம்ம கோடு அப்படின்னு குறிப்பிடுவோம் அப்படிங்கிறதும், செந்நிற மலை அதனால அதுக்கு பேர் செங்கோடு அப்படின்னு பேர் வந்தது. அதோட அங்க ஒரு கோவில் இருப்பதனால அதெல்லாம் சேர்ந்து திருச்செங்கோடு அப்படின்னு சேலம் அருகில் உள்ள ஒரு இடமா அது இருக்கு அப்படிங்கிறத நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மலை இருக்க ஊர்களை குன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருப்பரங்குன்றம், திருக்கழுங்குன்றம் அப்படிங்கிற ஊர் பெயர்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வழங்கப்படுது. இந்த குன்று அப்படிங்கிற ஊர், குன்றம் அப்படிங்கிறது குணம் அப்படின்னு சில இடத்துல பயன்படுத்தப்படுது. நெற்குணம் அப்படிங்கிற பேரு, நெடுங்குணம், பூங்குணம் அப்படிங்கிற ஊர் பெயர்கள்லாம் குன்றம் அப்படிங்கிற பெயர் மருவி குணம் அப்படின்னு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதோட சில இடங்கள்ல குன்றுக்கு பக்கத்துல இருக்க ஊர் குன்றத்தூர் அப்படிங்கிற வழக்கெல்லாம் இருக்கு. ஒரு மலைக்கு பக்கத்துல குன்றுக்கு பக்கத்துல இருக்க ஊரை குன்றத்தூர்னு கூப்பிடுறோம், குன்றூர் அப்படின்னு கூப்பிடுறோம், குன்றக்குடி அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நூல் வழியா நமக்கு தெரிய வருது. கல் அப்படிங்கிற பெயர் ஊர் பெயர்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய பாறை, அதன் மீது ஒரு கோட்டை, அது இருக்க இடத்த நம்ம கல் அப்படிங்கிற இடத்த வச்சு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய கல் மீது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம். உதாரணத்துக்கு திண்டுக்கல் அப்படிங்கிறதும் நாமக்கல் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய பாறை, அதோடு இருக்கக்கூடிய ஒரு கோட்டையை குறிப்பிடுறது. முல்லை நிலத்து பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காடு, காவு, சோலை, தோப்பு, தண்டலை அப்படிங்கிற பெயர்களெல்லாம் ஊர் பெயர்கள் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு நாம பக்கத்துல இருக்கக்கூடிய குளித்தலை அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நூலாசிரியர் சொல்லியிருக்க விளக்கம் குளித்தலை என்னும் ஊர் பெயர் குளித்தண்டலை அப்படின்னு ஒரு ஊர் பெயரா முன்னாடி பண்டை தமிழர்களால வழங்கப்பட்டிருக்கு. அதாவது காவிரி கரையில் பள்ளத்தாக்கான ஒரு இடத்தில் செழுஞ்சோலைகளின் இடையே எழுந்த ஊரை குளித்தண்டலை அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஊர் பெயர் இப்ப மருவி குளித்தலை அப்படின்னு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நூலாசிரியர் வழியா நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நாம நிறைய ஊர் பெயர்கள் பட்டி அப்படின்னு முடிகிற மாதிரி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த பட்டி அப்படிங்கிற பெயர் எந்த நிலத்துல அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முல்லை நிலத்துல அதிகமா இருக்கு. அதுலேயும் முக்கியமா மதுரையை ஒட்டிய, அதாவது பாண்டியர்கள் ஆண்ட பகுதியில் இருக்க ஊர் பெயர்களுக்கு பட்டி அப்படிங்கிறது பெயரா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த நூல் வழியா தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து மருத நிலத்தை அடிப்படையா வச்ச பெயர்களை நாம பார்க்கும்போது ஆறு அப்படின்னு முடிகிற பெயர், குளம்னு முடிகிற பெயர், துறைன்னு முடிகிற பெயர், சமுத்திரம்னு முடிகிற பெயர், அணை, கல், ஓடை, மடை அப்படிங்கிற முடிகிற பெயர்கள், இதெல்லாம் விகுதியாவோ பகுதி. அது மட்டும் இல்லாம ஊருடைய பெயர்கள்
மடு, ஆவி, பண்ணை, செரு, ஊரணி, பொய்கை, கிணறு, கேணி, நிலம், பற்று, புலம், பலனம், கழனி, தோட்டம், ஊர் அப்படிங்கிற பேர்லலாம் மருத நிலத்தில் வழங்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் சீவலப்பேரி அப்படிங்கிற ஒரு ஊர் பெயர் இருக்குது. அது எப்படி அமைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு முன்னாடி முக்கூடல் அப்படின்ற பெயரில் இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிற ஒரு மன்னர் அங்கே ஒரு பேரேரி, ஒரு பெரிய ஏரியை உண்டாக்கியிருக்கிறாரு. அவருடைய பெயரும் அந்த ஏரியோட பெயரும் சேர்ந்து சீவலப்பேரி அப்படிங்கிற பெயராக இன்னமும் வழங்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் இங்கே நமக்கு கிடைக்கிது. நெய்தல் நிலத்து பெயர்களை பொறுத்த வரைக்கும் கடற்கரையை அடிப்படையாக வைக்கப்பட்ட பெயர்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். துறை, பட்டினம், பாக்கம், கரை அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் நெய்தல் நிலத்துக்கு உரிய பெயர்களாக இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்குது. பாலை நிலத்தை பொறுத்த வரைக்கும் பாலை அப்படிங்கிற ஒரு நிலம் தனி நிலமாக பழங்காலத்தில் கிடையாது. அதற்கு பிறகு இந்த 4 வகை நிலங்களோடு சேர்த்து 5வது வகை நிலமாக முல்லை நிலமும் மருத நிலமும் காஞ்சு போன பின்னாடி வெறும் மணற்பாங்கா வறண்டு போன பூமி ஆன பின்னாடி அது பாலை நிலமாக கொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும், அந்த பாலை நிலத்தோட ஊர் பெயர்கள் பாலை அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதும் இந்த நூல் வழியாக நமக்கு தெரிய வருது. உதாரணத்துக்கு பாலைவனம், பெரும்பாலை, பாலையூர் அப்படிங்கிற பெயர்கள்லாம் இந்த பாலை நிலத்தை குறிப்பிடுறதுக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நூலாசிரியர் தெரிவிக்கிறாரு. நகரம் அப்படின்னு ஊர் பெயர் வருவதற்கு பெயர் காரணம் சொல்லும் பொழுது சிறந்து விளங்கக்கூடிய ஊர்களுக்கு நகரம் அப்படின்னு பெயர் வழங்கப்படுது அப்படின்ற கருத்தும், முன்னால ஊர் அப்படின்னு முடிகிறதும் இல்லை பட்டின் அப்படின்னும் அந்த ஊர் பெயர் முடிஞ்சிருக்கும் எனவும், அதன் பிறகு அது பெரிய ஊராக மாறி நகரமாக சிறப்புற்று இருந்ததுனால அதுக்கு நகரம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணமாக விருதுப்பட்டி அப்படிங்கிற ஊருடைய பெயர் விருது நகர் அப்படின்னு மாறினதற்கான காரணமாக இந்த நூலாசிரியர் எடுத்துரைக்கிறாரு. புறம்னு எந்த ஊர் பெயர்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் சிறந்த ஊர்களுடைய பெயர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. உதாரணத்துக்கு காஞ்சிபுரம், ஜெயங்கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஊர் பெயர்களை குறிப்பிடுறாரு. புறம் அப்படிங்கிற ஊர் பெயர் புரி அப்படின்னு திரிந்தும் அப்படியும் கூப்பிடப்படுது அப்படிங்கிற கருத்தும் வருது. உதாரணத்துக்கு தருமபுரி அப்படிங்கிற ஊர் பெயரை நூலில் குறிப்பிடப்பட்டிருக்குது. வஞ்சி அப்படிங்கிற பெயரை பற்றி குறிப்பிடும் பொழுது வஞ்சி மாநகரம் அப்படிங்கிறது சேரர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள்ல இருந்து நமக்கு தெரிய வருது. இந்த வஞ்சி நகர் அப்படிங்கிறது தற்போது எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு 2 விதமான பதில்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் நூலாசிரியர் குறிப்பிடுறாரு. ஒன்று, கொச்சியில, கேரள நாட்டில் கொச்சியில இருக்கிற ஒரு வஞ்சி நகர்னு ஒன்று இருக்கு, அந்த வஞ்சியா, அல்லது இங்க திருச்சி நாட்டில் உள்ள கருவூர் அப்படிங்கிற ஊர் பெயரை வஞ்சினும் அழைக்கிறாங்க. இது 2ல் எது வஞ்சி அப்படிங்கிறது இன்னும் தெளிவா இல்லை. ஆனா 2 ஊரையுமே வஞ்சி நகர் அப்படிங்கிறாங்க, சேரர்களுடைய தலைநகர். அப்போ தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை அப்படிங்கிற ஊர் இவ்வளவு பெரிய நகரமாக 300 வருடங்களுக்கு முன்னாடி இல்லை. வெறும் நிறைய மேடு பள்ளங்களாக ஒரு காடு மாதிரியான இடமா, துறையும் அங்கே கிடையாது. அங்கே துறை கடலோரத்தில் துறைமுகம் கிடையாது அப்படிங்கிறதும், கோட்டைகள் கிடையாது அப்படிங்கிற தகவலும் இந்த நூலில் நமக்கு தெரிய வருது. அப்புறம் இந்த திருவல்லிக்கேணி, கபாலீஸ்வரர் கோயில், இந்த மாதிரியான இடங்கள், அப்புறம் பாக்கம் எனும் ஊர்கள், சின்ன சின்ன ஊர்கள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அது இப்போ சென்னை அப்படிங்கிற ஒரு பெருநகரமாக நமக்கு விளங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சேரி அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு குலத்தார் சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்த இடத்திற்கு பெயர் சேரி அப்படிங்கிறது இருந்திருக்கு. சேரி அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியாக மட்டும் குறிப்பிடப்படவில்லை. பார்ப்பனர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த இடமும் கூட பார்ப்பனச்சேரி அப்படின்னே அழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தும் இந்த நூல் வழியா நமக்கு தெரிய வருது. பேட்டை அப்படிங்கிற ஊர் பெயர் தொழில்களால் சிறப்புறும் ஊர்களுக்கு பேட்டை என பெயர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் தொழில் சிறந்து விளங்குதோ அந்த ஊரெல்லாம் பேட்டைன்னு நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கூட நம்ம நிறைய இடத்துல தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பெயர்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு பெரிய நகரத்தை ஒட்டியும் தொழிற்பேட்டைகள் நகரத்தை ஒட்டின ஊர்களில் இருக்குது. அது எல்லாமே பேட்டைன்னு அழைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம கண்கூடா இப்போ பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆரை என்னும் சொல் முன்னால கோட்டையின் மதிலை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு.
இதற்கு முன்னால் ஆரைக்கல் ஆரைப்பாறை அப்படிங்கிற ஒன்று மேலே பெருமாளுடைய நாமம் எழுதப்பட்டிருக்குது. அந்த ஊர் சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரைக்கல் அப்படின்னு முன்னாடி அழைக்கப்பட்ட அந்த ஊர் தான் இப்போ நாம் கூப்பிடுற நாமக்கல் அப்படிங்கிற ஊர் பெயராக அமைஞ்சிருக்கு. குலமும் கோவும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஒவ்வொரு குலமும் தமிழகத்தில் எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத எழுதியிருக்கும் பொழுது, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்தரையர் அப்படிங்கிற அவர்களுடைய குலத்தை பற்றி எழுதும் பொழுது, நாலடியாரில் இந்த முத்தரையர் மன்னர்களுடைய வள்ளல் தன்மையை சிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வைக்கப்பட்ட பேர் தான் நம்ம திருச்சி நாட்டில் இருக்கக்கூடிய முத்தரச நல்லூர் அப்படிங்கிற ஊர் பேரும், தஞ்சை நாட்டில் இருக்கக்கூடிய முத்தரசபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரும், ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய முத்தரசன் அப்படிங்கிற ஊர் பேரும் இந்த முத்தரையர் மன்னர்களுடைய சிறப்பை குறிப்பிடுறதற்காக இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்பும் நமக்கு கிடைக்குது. இதுவரை இந்த காணொளியை பார்த்து மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல இன்னும் நிறைய ஊர் பெயர்கள் இந்த புத்தகத்தில் அதற்கான காரண பெயர்களோட மிக தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஊர் பெயர்களை பற்றின விளக்கங்கள் இதில் நமக்கு கிடைக்கப்பெறுது. இது போல் இன்னும் நிறைய உங்களுக்காக நிறைய புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இந்த சேனல் வழியாக நாம் காத்திருக்கிறோம். அதனால் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, ஆதரவு கொடுங்கள். நன்றி.